தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட தலைவர் சிங்கையன் ரகுராமன்ஜி அவர்களே, நம்முடைய மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் வேத சுப்பிரமணியம் ஜி அவர்களே, பாஸ்கர் ஜி அவர்களே மற்றும் தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட மண்டல் நிர்வாகிகளே, சிறப்பாக ஏற்பாடு செய்த அவர்களுக்கு எங்களது மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேரணி எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் இதற்கு 3 காரணங்கள். ஒன்று, காஷ்மீரிலே என்ன நடந்தது, நம்முடைய ராணுவம் எப்படி பதில் நடவடிக்கை எடுத்தது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மூன்றாவது, எதிர்காலத்திலே பொதுமக்கள் தேச பக்தர்கள் நம்முடைய தேசத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் அதை வலியுறுத்தியே இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் மாவட்ட தலைவருக்கு சிறப்பாக ஒரு நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த பேரணி இந்த இடத்திலே நடைபெறுகிறது என்றால் இதற்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, அருமை வியாபார பெருங்குடி மக்களே, இன்றைக்கு இந்த இடத்திலே நாம் சுவாசிக்கின்ற இந்த காற்றிலே நமக்காக ராணுவ வீரனாக கடமையாற்றி தீவிரவாதிகளோடு போரிட்டு வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய காற்று, மூச்சு காற்று இந்த காற்றிலே கலந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவரின் வியர்வை துளிகள் இந்த புனிதமான மண்ணிலே கலந்திருக்கிறது. அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த அந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் பிறந்தது, நடமாடியது எல்லாம் இந்த தாம்பரம் பகுதி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நண்பர்களே, நமக்கு எதிரி நாடாக இருக்கின்ற பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உற்பத்தி செய்கிற நாடாக இருக்கிறது. இந்த தாக்குதல் நாம் தீவிரவாதிகளை எதிர்ப்பதற்கு, அவர்களை அழிப்பதற்கு ராணுவ நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது. மக்களை பாதுகாப்பதற்கு அல்ல, தீவிரவாதிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீரமிகு ராணுவ தளபதிகள், நம்முடைய பாரத பிரதமர் எடுத்த தீவிர முயற்சியில் இன்றைக்கு சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த ராணுவ நடவடிக்கை யார் நம்முடைய அன்பு சகோதரர்களின் குங்குமத்தை இழப்பதற்கு காரணமானார்களோ அவர்கள் ரத்தம் இந்த மண்ணிலே சிதறியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த நிகழ்ச்சி ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அல்ல, ஒரு அரசியல் நிகழ்ச்சி கூட அல்ல. தேச பக்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய நாட்டின் ஒற்றுமையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் நாங்கள் 140 கோடி மக்களும் ஒரே குரலில், ஒரே மனதோடு, ஒரே எண்ணத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உலகத்தில் எந்த மூலையில் பரவி இருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு எடுத்து சொல்கின்ற வகையிலுமே இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, தீவிரவாதிகளால், பயங்கரவாதிகளால் ஒரு காலமும் இந்தியர்களை வெற்றி பெற முடியாது. ஊழல் செய்யும் அரசியல்வாதிகள் தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு விலை போகலாம். ஆனால் இந்த நாட்டை உயிரை விட நேசிக்கின்ற தேச பக்தர்கள் 140 கோடி மக்கள்கள், அவர்களை தீவிரவாதிகளால் எந்த காலத்திலும் அடிபணிய வைக்க முடியாது. 1000 ஆண்டு வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்நிய நாட்டில் இருந்து வந்த எந்த முகலாய பேரரசர்களும் சரி, ஆங்கிலேயர்களும் சரி, இந்த மண்ணில் நிம்மதியாக உறங்கியது கிடையாது. அத்தனை ஆண்டுகள் நாம் அடிமையாக இருந்த பொழுதும் இந்த மண்ணிலே அந்நியர்களை எதிர்த்து ஒரு மாபெரும் யுத்தத்தை நமது மன்னர்களும் நமது தேச பக்தர்களும் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். இன்னும் அந்த யுத்தம் எத்தனை ஆண்டுகளாலும் தொடரும். பாரத தேசத்தை தீவிரவாதிகள் அச்சுறுத்த முடியாது. அப்படி அச்சுறுத்தி விட்டால் உலகத்தின் எந்த மூலையிலும் சென்று அவர்கள் பதுங்க முடியாது, பாதுகாப்பை தேட முடியாது, அடைக்கலம் தேட முடியாது. நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லையிலே காவல் தெய்வங்களாக நின்று நம்மை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் இரவு பகலாக கண்விழித்து குடும்பத்தை விட்டுவிட்டு அங்கே சென்று உயிரை கூட துச்சமாக மதித்து நம்மை பாதுகாப்பதினால் இன்றைக்கு 140 கோடி மக்களும் வணிக பெருமக்களும் கூட அமைதியாக நாம் நமது கடமைகளை நமது குடும்பத்தினரோடு செய்ய முடிகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட வீர தீரம் நிறைந்த நமது ராணுவ வீரர்களுக்கு, முப்படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை இங்கே வந்திருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, இங்கே மேடையில் அமர்ந்து இருபுறமும் அமர்ந்து பார்த்திருக்க கொண்டிருக்கிறவர்கள் கூட நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக